அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல தென்னிந்தியாவின் தானிய கிடங்கு காவிரி டெல்டாவின் முக்கிய மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட கருத்துக்கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் 4 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மாவட்டம். என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திருவாரூர் தொகுதி, திருத்துறைப்பூண்டி தனி தொகுதி, மன்னார்குடி தொகுதி, நன்னிலம் தொகுதி. ஸோ இந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டம் தான் இந்த திருவாரூர் மாவட்டம். இப்போ நம்ம சாம்பிள்ஸை லைனாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னோட அப்சர்வேஷன்ஸை சொல்கிறேன். முதல் தொகுதி திருவாரூர் தொகுதி. இங்கே மொத்தம் 663 சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே டிவிக்கு 351, டிஎம்கே 274, ஏடிஎம்கே 31, அதர்ஸ் 7. பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு 52% எடுத்து ஒரு ஹியூஜ் லீடு இந்த தொகுதியில் கொடுக்குது. டிஎம்கே 41% வாக்குகளை பெற்று ஒரு கடுமையான போட்டியை தாவேகாவுக்கு இந்த தொகுதியில் கொடுக்குது. ஏடிஎம்கே 5% வாக்குகளை பெற்று கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அதர்ஸ் 2%. அடுத்த தொகுதி திருத்துறைப்பூண்டி தனி தொகுதி. இங்கே மொத்தம் 540 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே டிவிகே 259, டிஎம்கே 200, ஏடிஎம்கே 71, others 10. Percentage wise TVK 48%, DMK 37%, ADMK 13%, others 2%. அடுத்த தொகுதி மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி. இங்க மொத்தம் 476 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க DMK 200, TVK 169, ADMK 91, others 16. Percentage wise DMK 42%, TVK 36%, ADMK 19%, others 3%. அடுத்த தொகுதி நன்னிலம் சட்டமன்ற தொகுதி, கடைசி தொகுதி. 316 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே டிஎம்கே 159, டிவிகே 141, ஏடிஎம்கே 11, அதர்ஸ் 5. பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே 50%, டிவிகே 45%, ஏடிஎம்கே 3%, அதர்ஸ் 2%. ஸோ இப்போ நம்ம இந்த மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகளினுடைய சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பர்சன்டேஜஸையும் பார்த்துட்டோம். எந்தெந்த கட்சிகள் வின் பண்ணுது அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அப்சர்வேஷன்ஸை பார்க்க ஆரம்பிச்சலாம். அதுக்கு முன்னாடி இந்த திருவாரூர் மாவட்டத்தை பற்றிய சில முக்கியமான விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தென்னிந்தியாவின் தானிய கிடங்கு அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு ஊர் தான் இந்த திருவாரூர். இந்த திருவாரூரை உள்ளடக்கிய மாவட்டம் தான் இந்த திருவாரூர் மாவட்டம். ஸோ இந்த திருவாரூர் மாவட்டத்துல காவிரி டெல்டாவினுடைய அந்த செழுமையான வளர்ச்சி என்பது பல ஆண்டுகளாகவே தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ கடந்த சில ஆண்டுகளா விவசாயத்துறையானது கடுமையான வீழ்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் சந்திச்சிட்டு இருக்கு. அதுக்கு திருவாரூரும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த திருவாரூர் மாவட்டத்தினுடைய கருத்து கணிப்பை நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியறது என்னன்னா, அதிமுகவினுடைய அந்த கட்டமைப்பானது மொத்தமா இங்க சிதைஞ்சிருச்சு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. நாம் தமிழர் அப்படின்ற கட்சி இந்த மாவட்டத்துல எந்த தொகுதியிலையுமே ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தல. ஹார்ட்லி அவங்க ஒரு 2% வாக்குகளை எடுப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. இன்னொரு நாம் தமிழரா அதிமுக இந்த மாவட்டத்துல மாறிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி தொகுதியெல்லாம் அதிமுக ஒரு மோசமான வீழ்ச்சியை சந்திக்கிறத பார்க்கும்போதே என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதை அதிமுகவிற்கு மிகப்பெரிய நெகட்டிவ் ஓட் பேங்க் இந்த மாவட்டத்துல இருக்கு. 34.8% முக்குளத்தை சேர்ந்த மக்கள் இந்த மாவட்டத்தில் வசிக்கிறாங்க as per the election commission of Indiaவோட டேட்டா. ஸோ அவங்க எப்போதுமே அதிமுகவுக்கு ஆன்டி போலரைஸ்டா வாக்களிக்கிற ஒரு கம்யூனிட்டியா இப்போ கடந்த சில ஆண்டுகளா மாறிட்டாங்க. ஸோ அவங்களினுடைய எதிர்ப்பு தான் அதிமுக இந்த அளவுக்கு மோசமான ஒரு வீழ்ச்சியை சந்திப்பதற்கு காரணமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க தான் பேக்கிங் கம்யூனிட்டியா அதிமுகவுக்கு வாக்களிச்சவங்க. பல வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க பெரும்பாலும் வசிக்கிற ஒரு மாவட்டமா இந்த மாவட்டம் இருக்கு. 34.8% வாக்கு என்பது சாதாரண வாக்கு இல்லை. அவங்க மெஜாரிட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டியா அந்த மாவட்டத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர்களினுடைய அதிருப்தி தான் இந்த ரிசல்ட்ஸ்ல நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது. நிறைய இடங்கள்ல தாவேகா அதிமுகவினுடைய ஓட்டர்ஸை தன் பக்கம் இழுத்திருக்கு. குறிப்பா நம்ம சொல்லணும்னா திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் தொகுதியெல்லாம் அதிமுக டெபாசிட்டை இழக்கிற நிலைமையில தான் இருக்கு. 16.7% வாக்குகளை பெற்றால் மட்டுமே ஒரு கட்சி டெபாசிட்டை பெற முடியும். ஆனா அதிமுகவுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு ரெஃப்ளெக்ஷனும் களத்துல இல்லை அப்படின்றது உறுதி செய்யப்படுது. விஜய் அவர்களினுடைய பிரச்சாரம் திருவாரூர் மாவட்டத்துல சில மாதங்களுக்கு முன்பு நடந்தது. அப்போ அவரு ஒவ்வொரு நெல் மூட்டைக்கும் 40 ரூபாய் கமிஷன் வாங்குறாங்க, நெஞ்சில் அடிக்கிறாங்க விவசாயிகளை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. அது மிகப்பெரிய அளவுல விவசாயிகள் மத்தியில ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்திச்சு. தங்களுடைய குறைகளை ஒருத்தர் பேசும்போது அவங்க பெரிய அளவுக்கு அவர் பின்னாடி அணிதிரன் இருக்காங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது.
குறிப்பா திருத்துறைப்பூண்டி, திருவாரூர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டிவிக்கே நியர்லி 50% கிராஸ் பண்ணி லீட் பண்ணுது. அதற்கு காரணம் விவசாய வேளாண்குடி மக்களினுடைய ஒரு தனிப்பெரும் ஆதரவை பெறுகின்ற ஒரு கட்சியா தாவேகா மாறி இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். விவசாயிகளை பத்தி யார் வேணா பேசலாம், என்ன வேணா மேடைகள்ல கத்தலாம், ஆனா எல்லாருமே விவசாயிகள் ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியும் இந்த பர்சனால வெற்றி பெற முடியும், இவருக்கு நம்ம வாக்கு செலுத்தினா அந்த மாற்றம் நிகழும் அப்படின்னு அவங்க நம்புற ஒரு கட்சியா தாவேகா மாறி இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் இந்த திருவாரூர் மாவட்டம் இடது கம்யூனிஸ்ட கொள்கைகளை பின்பற்றி வளர்ந்த ஒரு மாவட்டம் தான். இங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் மிக ஸ்ட்ராங்கா பல வருடங்களா இருந்தாங்க. 1977 அதிமுகவினுடைய தோற்றத்திற்கு பிறகுதான் அவர்களுடைய பலம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மாவட்டங்களையும் குறைய ஆரம்பிச்சது. அதே மாதிரிதான் இந்த திருவாரூர் மாவட்டத்திலும் அவர்களினுடைய பலமானது குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இடதுசாரிகளினுடைய வாக்குகள் பெருமளவுக்கு தாவேகாவுக்கு இந்த முறை ஷிஃப்ட் ஆகுது. பெரும்பாலான கம்யூனிஸ்டுகள் தாவேகாவை ஓப்பனாவே நீங்க வந்து இந்த சர்வே வீடியோக்கள், நான் என்னோட சர்வேவை மட்டும் சொல்லல, நார்மலா நிறைய சேனல்ஸ் வந்து சர்வே எடுக்கிறாங்க. அதுல நிறைய பேரு நான் கம்யூனிஸ்ட் ஆனா இந்த முறை தாவேகாவுக்கு தான் வாக்களிப்பேன் அப்படின்னு ஓப்பனாவே அவங்க பேசுறாங்க. ஸோ அது எல்லாமே இதோட ரிஃப்ளெக்ஷன் தான். கம்யூனிஸ்ட கொள்கைகளை பின்பற்றி வளர்ந்த ஒரு மாவட்டமா இருந்த இந்த திருவாரூர் மாவட்டம் இந்த முறை தாவேகாவுக்கு தங்களினுடைய ஆதரவை வழங்குது அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. தென்னிந்தியாவின் தானிய கிடங்கு அப்படின்னு வர்ணிக்கப்பட்ட இந்த மாவட்டம் இப்போ தானியங்களை சேர்த்து வைக்க கிடங்கு கூட இல்லாம எல்லா தானியங்களும் மழையில நனைஞ்சு வீணாகிற ஒரு நிலைமையில தான் இருக்கு. ஸோ இந்த மாவட்டத்துல மழை வெள்ளம் அப்படின்றது ஒரு முக்கிய பிரச்சனை. ஏன்னா திருவாரூர் வந்து புவியியல் அமைப்பு படி பாத்தீங்கன்னா தாழ்வு பகுதி, பருவமழை வரும் இல்லையா, அந்த மழையினால வருகின்ற அந்த வெள்ளப்பெருக்கானது திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வழியாக தான் கடல்ல கலக்குது. ஸோ அதனாலையும் பெருமளவுக்கு இங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கான எந்த ஒரு பெரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் சரி, இதுக்கப்புறம் வெள்ளம் வந்தா மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு ப்ரிகாஷனரி மெத்தட்ஸையும் இது வரைக்கும் கவர்மெண்ட் எடுத்த மாதிரி தெரியல அப்படின்றதுதான் அங்க இருக்கிற மக்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. மீனவ பழங்குடி மக்களினுடைய வாக்குகள் என்பது இந்த மண்டலத்துல மிக முக்கியமான ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு. கிட்டத்தட்ட 18.6% மீனவர்கள் இந்த மாவட்டத்துல வசிக்கிறாங்க. அவர்களினுடைய வாக்குகள் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வருகின்ற நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியா இருக்கட்டும், இங்க இருக்கிற திருவாரூர், மன்னார்குடி ஆகிய தொகுதிகள் எல்லாம் வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போது. ஸோ அவர்களினுடைய வாக்குகளும் பெரும் அளவுக்கு தாவேகாவுக்கு தான் ஷிஃப்ட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்போ அப்சர்வேஷன்ஸ் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது திருவாரூர் தொகுதியில 52% வாக்குகளை பெற்று தாவேகா முன்னிலை வகிக்குது. அதற்கு முக்கியமான காரணம் அதிமுகவினுடைய கம்ப்ளீட் டெசிமேஷன் தான். அதிமுகவை விட்டு முழுவதுமாக வெளியேறிய அந்த வாக்காளர்கள் திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்றதுக்காக தாவேகா பின்னாடி வந்திருக்கிறது தான் இந்த சர்வே நம்மளுக்கு காட்டுது. 52% எடுத்தாலும் திமுக 41% வாக்குகளை பெற்று தாவேகாவுக்கு ஒரு கடும் போட்டி இந்த தொகுதியில கொடுக்குது. எப்போதுமே எதிர்கட்சி 40% வாக்குகளை கடந்து வருது அப்படின்னா அது ஒரு கடும் போட்டி தான். ஸோ நிச்சயமா திருவாரூர் தொகுதியில தாவேகா ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டு ஒரு ஃபைட்டை கொடுத்து வெற்றி பெறும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்த தொகுதியா நம்ம பார்ப்பது திருத்துறைப்பூண்டி தனி தொகுதி. இந்தியாவிலே ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவா இருக்காரு அப்படின்னா இவரை தான் சொல்லணும். உண்மையா இவர் மட்டும்தான் கம்யூனிஸ்ட், அந்த கொள்கைகளை பின்பற்றி தான் வாழுறாரு. இன்னமும் குடிசை வீட்டுல தான் இருக்காரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வசிக்கிற ஒரே கம்யூனிஸ்ட் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து 2021 ஒரு நல்ல மார்ஜின்ல வெற்றி பெற்றார். அவர் பேர் மாரிமுத்து, தோழர் மாரிமுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க டிவிக்கே 48% எடுத்து லீட் பண்ணுது. அதான் நான் சொன்ன மாதிரி தான், இடது கம்யூனிஸ்ட கொள்கைகளை பின்பற்றி வாக்களிக்கின்ற அந்த மக்கள் வந்து பெருமளவுக்கு ஃபெடப் ஆயிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் நின்னாலும் இங்க அவர்களுக்கு வாக்கு விழாது அப்படின்றதுதான் இது கோடிட்டு காட்டுது. 37% திமுக வர்றது அப்படின்றது ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இருக்கு அண்ட் பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்கு. கம்யூனிஸ்டுகளினுடைய ஓட்டு கம்யூனிஸ்டுக்கு தான் போடுவேன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சிறிய சதவீதம் தான் இருக்கு. ஸோ அவங்க அந்த பக்கம் தான் போவாங்க. அதிமுக இங்க கம்ப்ளீட்டா டெசிமேட் ஆயிடுச்சு. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக 4 தொகுதிகளிலுமே டெபாசிட் இழக்கிற நிலைமையில தான் இருக்கு. அடுத்து மன்னார்குடி தொகுதி. இங்க வந்து டிஎம்கே 42%. டி ராஜா அவர்கள் நம்முடைய அமைச்சராகவும் இருக்காரு, தொழில்துறை அமைச்சரா. ஸோ அவர் வந்து எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி இது. நிச்சயமா அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இருக்கு, அங்க இருக்கிற ஓட்டிங் பேட்டர்ன் அண்ட் ட்ரெண்ட் இது ரெண்டுமே வந்து அவருக்கு சார்பா தான் போகுது. தாவேகா 36% எடுப்பதற்கான காரணம் வேற யாருமே அங்க ஆப்போசிஷன்ல இல்லை. ஏன்னா அங்க தாவேகா தான் எதிர்கட்சியா இருக்கு, அடுத்து அதிமுக இருக்கு அண்ட் நாம் தமிழர் இருக்கு. நாம் தமிழர் அண்ட் அதிமுக இந்த 2 கட்சிகளையுமே வந்து
திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த வாக்காளர்கள் விரும்புறதில்லை. இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸ்லயும் அவங்க பெருமளவுக்கு 2 கட்சியில இருந்து வெளியேறிட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது நிச்சயமா அவங்க தாவேக்காவை தான் இந்த தொகுதியில பேக்கப் பண்றாங்க. ஸோ சாம்பிள்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணும்போது அந்த ட்ரெண்டை பார்த்தப்பயே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவங்க எல்லாருமே ஏடிஎம்கேனுடைய ஓட்டர்ஸ் அப்படின்னு. கடைசி தொகுதி நன்னிலம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் காமராஜ் வந்து 2021 நல்ல மார்ஜின்ல வின் பண்ணாரு. டிஎம்கே ஒரு டைட் ஃபைட்டை இந்த தொகுதியில் அவருக்கு கொடுத்தது. இந்த முறை அவர் டெபாசிட் இழப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா அதிமுகவினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து சதஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டாக அது டெசிமேட் ஆயிடுச்சு. அப்படின்னும் போது அவருடைய பர்சனல் கரிஷ்மா வச்சு மட்டும் அவரால் வின் பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்கு தோணலை. 316 சாம்பிள்ல அவர் எடுத்த பர்சன்டேஜ் வெறும் 3 தான். மேபி இந்த ட்ரெண்டு மாறுமான்னு தெரியல. ஜனவரியில ஒரு சர்வே நான் மறுபடியும் அப்டேட் பண்றேன். அதுல அவரோட பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். டிவிக்கே இங்க 45% வாக்குகளை பெற்று திமுகவுக்கு ஒரு டைட் ஃபைட்டை கொடுக்குது. 5% தான் டிஃபரன்ஸ் 2 கட்சிகளுக்கும். ஸோ திமுக மோரார்லெஸ் இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தாவேகா நல்ல ஒரு கேண்டிடேட் போட்டு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் நடந்தா தாவேகா இந்த தொகுதியில வெற்றி பெறலாம். பட் அஸ் ஆன் டேட் இந்த தொகுதியில திமுக வெற்றி பெறும் அப்படின்னு தான் நான் கருதுறேன். ஸோ இந்த 2 தொகுதியை கம்பேர் பண்ணும்போது திருவாரூர் தொகுதியில தாவேகா உறுதியா வெற்றி பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திமுக 2 தொகுதிகள்லையுமே வெற்றி பெறும். குறிப்பா இந்த மன்னார்குடி தொகுதியில கண்டிப்பா வெற்றி பெற்றிடும் அப்படின்னு தான் என்னோட அப்சர்வேஷன் இருக்கு. திருவாரூர் மாவட்டத்தில் வருகின்ற 4 சட்டமன்ற தொகுதிகளில் தாவேகா 2 தொகுதிகளில் வெற்றி பெறும், டிஎம்கே 2 தொகுதிகளில் வெற்றி பெறும், ஏடிஎம்கே 0, அதர்ஸ் 0. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 45%, டிஎம்கே 42%, ஏடிஎம்கே 10%, அதர்ஸ் 3%. அதான் நான் முன்ன சொன்ன மாதிரி ஏடிஎம்கே ஒரு கடுமையான பின்னடைவு இந்த மாவட்டத்தில் சந்திக்குது. 10% வாக்குகளை மட்டும்தான் எடுத்திருக்கு. அப்போ ஏடிஎம்கே வந்து 4 தொகுதிகள்லையுமே வந்து டெபாசிட்டை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு நன்னிலம் மட்டும் கொஞ்சம் டவுட் இருக்கு. ஜனவரியில பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்க எடுத்த சர்வே படி ட்ரெண்ட்ல அதிமுக அங்க ஒரு ஃபோல்ஸாவே வரல. 3% அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த தொகுதி மட்டும் டவுட் இருக்கு. மற்றபடி மீதி இருக்கிற 3 தொகுதிகளில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. டெபாசிட் இழப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ இந்த திருவாரூர் மாவட்டம் என்பது பெருமளவுக்கு திராவிட கொள்கை, சமூக நீதி, மார்க்சியம், இடது கொள்கை இது எல்லாத்தையுமே பின்பற்றி வந்த ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்துல விவசாய பொருட்களுக்கான கிடங்கு இல்லாதது, அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நெல் மூட்டைக்கும் 40 ரூபாய் வாங்குறது, இது மாதிரியான விஷயங்கள் அங்க இருக்கிற விவசாயிகள் மத்தியில கடுமையான அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. அவங்க ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸ். இதுக்கு முன்னாடி பல எலெக்ஷன்ஸ்ல திருவாரூர் மாவட்டம் டிஃப்ரெண்டான ரிசல்ட்ஸையும் கொடுத்துருக்கு. நிச்சயமா 2026 ஓட்டிங் பேட்டர்ன் ஆனது இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டா தான் இருக்க போது. அதிமுக மக்கள் மத்தியில இருந்த அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வருது. நம்ம நாகப்பட்டினத்திலேயாவது அதிமுக ஒரு அளவுக்கு ஓட்டு வாங்கி இருந்தது. பட் இந்த திருவாரூர்ல கடுமையான பின்னடைவை சந்திச்சு டெபாசிட் எடுக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. நன்னிலம் மட்டும்தான் ஒரு டவுட்ல இருக்கு. அது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பட் இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது அங்கேயும் அதிமுக டெபாசிட் இழக்கிற நிலைமையில தான் இருக்கு. ஸோ திருவாரூர் மாவட்டம் தாவேகாவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்திருக்கு. திருவாரூர்ல பூண்டி கலைவாணன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்தவர், நிச்சயமா அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணுவாரு. பட் எப்படிப்பட்ட ஆளையும் நம்ம தோற்கடிக்க முடியும். 1996 ஜெயலலிதாவே தோற்றிருக்காங்க. கருணாநிதி அவர்கள் அண்ணா நகர்ல ஜஸ்ட் 1% வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். அதாவது தோல்வியின் விளிம்புக்கு போயிட்டு வெற்றி பெற்றுட்டு வந்திருக்காரு. அது மாதிரி பெரிய பெரிய லீடர்ஸே தோற்கடிச்ச மாநிலம் தான், தோற்கடிச்ச நாடு தான் இந்திய நாடு. அப்படின்னும் போது யாருமே இங்க வந்து ஜமீன்தார் கிடையாது. எல்லா தொகுதியுமே அவங்களோட சொந்த சொத்து கிடையாது. அவங்களே ஹோல்டுல வச்சுக்கிறதுக்கு. மாற்றம் தான் மாறாதது. மாற்றம் நிச்சயமா நிகழப்போகுது. திருவாரூர் மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள்ல அது நம்மளுக்கு தெரியப்படுத்துது. அது மட்டும் இல்லாம 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்ல திருவாரூர் மாவட்டம் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு முன்னறிவிப்பை கொடுக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த 4 தொகுதிகள்லையுமே தாவேகாவினுடைய ஓட் ஷேர் என்பது நியர்லி 30% தாண்டி இருப்பது எனக்கு ரொம்ப ஷாக்கிங் தான். ஏன்னா திராவிட கட்சிகளினுடைய கோட்டையான ஒரு மாவட்டம் இது. ஸோ திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லும்போது அதிமுக இங்க பெருசா ஒன்றும் இல்லை. திமுகவுக்கு இங்க ஸ்டேக் இருக்கு. ஸோ திமுகவை நேரடியா எதிர்க்கிற ஒரு கட்சியா தாவேகா இங்க எமர்ஜ் ஆனதுனால ஏடிஎம்கேனுடைய செல்வாக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு விஜய் அவர்கள் பேசுறாரு. விச் மீன்ஸ் அங்க ஏடிஎம்கேவை தான் ரீப்ளேஸ் பண்றாரு. அப்போ 2வது இடத்துக்கு போய் தான் முதல் இடத்தை அச்சீவ் பண்ண முடியும். அப்ப 2வது இடத்தை அவர் ஆல்ரெடி இங்க அச்சீவ் பண்ணிட்டாரு. அப்போ முதலிடம் தான் இப்ப அடுத்த டார்கெட். ஸோ ஜனவரியில திமுகவை எந்த அளவுக்கு அவர் இந்த மாவட்டத்துல பலவீனப்படுத்துறார்
அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இது போல இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட சர்வே முடிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.